தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை. நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தும். உற்சாகமாய் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடணும். சரியா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிடனை நீ திறந்து விட்டி, செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி, செய்வோம் உம் சித்தம். இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கோரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே.
ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை மாறி மாறி வாசிக்கும்படியாய் இந்த நாளிலே சங்கீத பாடம். ஜீசஸ் ஜீசஸ் ஹalleluya. Thank you Father. Jesus. சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வரையிலுள்ள 22 வசனங்கள் வரை நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாய். Psalms chapter 34. ஹalleluya ஸ்தோத்திரம். சுருக்கமாய் சங்கீத பாடத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹalleluya ஸ்தோத்திரம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். எக்காலத்திலும், நெருக்கத்தின் காலத்திலும், வியாதியின் நேரத்திலும், துன்பத்தின் நேரத்திலும், பள்ளங்கள் வருகிற பொழுதும், கரடுமுரடான பாதைகள் வருகிற பொழுதும், பலவிதமான இன்னல்கள் வரும் பொழுதும் என்ன செய்கிறோம்? அப்போ தான் ஆண்டவரை பார்க்குறோம். அப்படி தானே? அப்படி தானே? அப்போ தான் பார்க்குறோம் ஆண்டவரை. மற்ற நேரங்கள் என்ன செய்கிறோம்? உலகத்தின் வெளிச்சமாக இருக்க வேண்டிய நாம் சில வேளைகளிலே தவறுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை என்ன செய்கிறாரா? நீங்களாக்குறாரா. அப்போ நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? எல்லா காரியங்களிலும் நீங்களாக்கி ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ரட்சிக்கிற ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், நமக்கு ஒரு பிரச்சனைனா ஆண்டவர் யார் அனுப்புகிறார் தெரியுமா? தூதர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு. யார் பயப்படுறா? ஆலயத்தில் இருக்கிற போது பயப்படுறோமா? பின்பு வெளி உலகத்துக்கு போனதுக்கப்புறம் பயம் எங்கேன்னு போயிருதா? பிரியமான சந்ததிகளே, திருச்சபையின் மனுமக்களே, எப்பொழுதும் இருதயத்தில் தேவ பயம் நிறைந்தவர்களாய் காணப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களை என்னையும் நேசிக்கிறது மாத்திரமல்ல, he was watching us. He was watching us. Each and every moment he was watching us. So நம்மளுடைய பயம் எங்கே இருக்கணும்? நம்ம அப்பா அம்மா மேலே இருக்கிறது நம்ம உலகத்துக்கு. ஆனால் நம்ம பயம் எங்கே இருக்கணும்? உண்டாக்கினவருக்கு முன்பதாய் காணப்படணும். நம்மை உண்டாக்கினவருக்கு நேராய் காணப்படணும். நம் வழிகள் எப்படிப்பட்டது என்பதை சீர்தூக்கி பார்த்து நாம் காணப்படணும். பிரியமான திருச்சபையை, அப்போ தான் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்?
சீராய் நடந்து செல்ல முடியும். பிரியமான திருச்சபையை, நம்மளுடைய பாதைகள் குறுகலாய் காணப்பட்டாலும், நம் நடக்கிற வழிகள் கரடுமுரடாக இருந்தாலும், எங்கள் அப்பா என்னோடு இருக்கிறார். எங்கள் அப்பா என்னோடு கூட இருக்கிறார். அவர் முன் செல்லுகிறவராக இருக்கிறார். அவர் முன் செல்லுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அப்பா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் முன் சென்று கோணலான எல்லா காரியத்தையும் என் லைஃப்பில் சரியாக்க வல்லவர். நான் அவரை மாத்திரம் பின்பற்றுவேன். நான் அவரை மாத்திரம் பின்பற்றுவேன். அதுக்கப்புறம் தாவீது சொல்கிறான், டேஸ்ட் அண்ட் சீ த லார்ட். டேஸ்ட் அண்ட் சீ த லார்ட். எனக்கு பிரியாணி தான் பிடிக்கும். ஒரு சிலர் சொல்கிறாங்க, எனக்கு பழைய சோறு தான் பிடிக்கும். அப்படி எல்லாம் உலகத்துக்கு பிரகாரமாக எல்லா உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் பிடிக்கும். ஆனால் எத்தனை பேருக்கு நம்ம அப்பா தூக்கி போட்டு பந்தாடினா பிடிக்காது? அட்டி பிச்சை எடுத்துடுவார் அப்பா. அப்படி தானே? அப்பா உன்னுடைய அட்டி பிரமாதமாக விழுகும் வீட்டில் பிள்ளைகளுக்கு. அப்படி தானே? அட்டி விழுந்தால் தாங்க முடியாது அப்பா கிட்ட. அப்பா அடிச்சுட்டாருமா, அப்பா அடிச்சுட்டாருமா. யார்கிட்ட போய்? அம்மா கிட்ட. அம்மா உடனே ஆறுதலின் தெய்வம். எங்கள் அப்பா நேசிப்பார், அப்புறம் ரொம்ப யோசிப்பார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? தன் கிருபையை பெருக செய்வதற்காய், தன் கிருபையை பெருக செய்கிறதுக்காய் எங்கள் அப்பா ரொம்ப யோசிப்பார். அவர் தான் எங்கள் ஏசப்பா. அவர் தான் எங்கள் ஏசப்பா. என்ன, நேசிக்கிற தேவன் தான் யோசிக்கவும் வைப்பார் நம்மளை. பிரியமான திருச்சபையை, பிரியமான திருச்சபையின் பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருவரும் அப்பாவை அதிகமாக ருசிக்கணும்னா கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைக்கு உண்மையாக அர்ப்பணித்திருக்கணும். இந்த வார்த்தை நம்மளுடைய லைஃப்பில் அர்ப்பணிக்க வேண்டிய காரியத்தில் அர்ப்பணிக்காமல் எதுக்கோ அர்ப்பணிச்சோன்னு வைங்களேன், இதுக்கு செவி கொடுக்கலேன்னு நல்ல ஆவியானவர் சொல்லித்தர்றார். ஹல்லேலூயா. எப்படி சொல்லித்தர்றாரு? நல்ல ஆவியானவர். அவர் ரொம்ப நன்மையாய் செய்கிறவர். சரியா? கடைசியாக சில வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு என்ன செய்கிறாராம்? அவர்கள் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். நம்ம கூப்பிடும் பொழுது என்ன செய்கிறாரு? கேட்குறாரு, மறு உத்தரவு அருள் செய்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் தன் வழிகளில் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவரும் தன் கிரியைகளில் எல்லாவற்றிலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். பாருங்களேன், அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் தான். அந்த அன்புள்ள ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை சிட்சிக்கவும் செய்வார். மறந்துடக்கூடாது. நம்மளை சிட்சிக்கவும் செய்வார், சிட்சித்து நடத்துவார். எந்த அப்பா பெரம்பை எடுக்கலையோ தன் பிள்ளை கீழ்ப்படியாது. அது இப்போ வளையலைன்னா பிறகு வளையவே வளையாது, வளையவே வளையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சொல்லு இந்த அப்பனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு. அப்படி தானே? அப்படி நிறைய பேர் சொல்லியிருப்போம் நம்ம வாழ்க்கையில். இந்த அப்பனுக்கு வேறு வேலை இல்லை, இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, அப்படி தான் சொல்லியிருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனை, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், உங்களிடத்தில் நான் காண வேண்டியது ஒன்று தான், தேவ பயம். தேவ பயம் இருந்தால் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. போதும். தேங்க்யூ. கர்த்தர் கொடுத்த அருமையான சங்கீதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். அநேக நாட்களுக்கு பின்பு நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமை மகன், அப்படி தான் சொல்லுவேன், அருமை மகன் ஜோஸ் வந்திருக்கிறான். அநேக நாட்களுக்கு பின்பு, நான் நினைக்கிறேன் மோர் தென் 2 years இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அருமை மகன் வந்திருக்கிறான். நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைந்து ஆராதிப்போமா? அல்லேலூயா. வாங்க. அல்லேலூயா. 2 வருடங்களுக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறேன். 2019ஆம் ஆண்டு இங்கே வந்தேன்னா எனக்கு 4 வருடம் இங்கே இருந்தேன். கர்த்தர் என்ன இந்த 4 வருஷம் என்ன இங்கே அவ்வளவு பாதுகாத்தாங்க. 2019 நான் அந்த வாசல் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். கடவுளே, எதுக்கு என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க? நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 4 வருடம் என்ன அப்படி பாதுகாத்துதாங்க.
மேபி நான் என்னோட பெரிய ஞானிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆனா கர்த்தர் என்ன அவ்வளவோ ஆசீர்வதித்தாங்க. இந்த சர்ச்சில் 4 வருஷம்னா எவ்வளவு சாட்சி எனக்கு கவுண்ட் இல்லை. மேபி 1 2 3 எத்தனை சாட்சி எப்படின்னு சொல்லுவாங்க. எழும்பும் போதெல்லாம் சாட்சி சொல்றான் இவன், எழும்பும் போதெல்லாம் சாட்சி சொல்லிட்டே இருக்கிறான் அவன். சாட்சின்னு சொன்னாலே எழும்பி சொல்லிட்டு இருக்கிறான் பாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு தந்தார் கர்த்தர். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு தெரியல, அவ்வளவு ஆசீர்வாதங்கள். இந்த சர்ச்சில் நான் பண்ண ஒரு ப்ரேயருக்கு எனக்கு பதில் கிடைக்காம இல்ல, அவ்வளவு ப்ரேயருக்கும் எல்லா இது வரைக்கும் மேபி எனக்கு டிலே ஆயிருக்கலாம், ஆனா பதில் இல்லாம நான் போனதே இல்லை சர்ச்சில். நம்ம கர்த்தர் உண்மையானவரா இருக்கிறார். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் எனக்கு சொல்ல எனக்கு நேரம் இருக்காது. அவ்வளவு ஆசீர்வாதங்கள் எனக்கு கர்த்தர் மட்டும் காத்து கொண்டா. துபாயில இருந்து என்ன இங்க வரதுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் நிறைய பிரச்சனைகள், பாடுகள், விசா பிரச்சனைகள், வர முடியுமா முடியாதா, மேபி நான் தனியா வரலாமா, ஆனா குடும்பத்துடன் இந்த இடத்த என்ன கொண்டு சேர்த்து கர்த்தர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வரும்போது ஒவ்வொரு ஆளையும் பார்த்து சகோதரர்கள் பார்த்தேன். பார்க்கும்போது ஏதோ எனக்கு ஊருக்கு போன ஃபீலிங், ஊர்ல போன சொந்தங்களை பார்க்குற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. மேபி நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்கலாம், ஆனா நீங்க எல்லாம் நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ள ஒன்றா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாடுவோம்மா, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மா கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடும்புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து வைத்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து வைத்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது
எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள், ஒன்னா ரெண்டா, எத்தனை நன்மைகள். நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. நன்றி அப்பா, உமது இறக்கத்துக்காக நன்றி, உமது கிருபைகளுக்காக நன்றி அப்பா, உமது ரட்சிப்புக்காக நன்றி. எங்களுக்காக சிலுவையில நீங்க அறையப்பட்டீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு கிருபைகளுக்காக நன்றி, தாழ்மைக்காக நன்றி அப்பா, உமது பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களுக்கு பாவத்துக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ பேருக்கு கிடைக்க வராத நன்மைகளை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. உமது கிருபையினால் எங்களுக்கு ரட்சிப்பை தந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி, கூடான கூடி நன்றி. எத்தனையோ நன்மைகள் அப்பா, நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ நன்மைகளை தந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. இன்னும் நீங்க நம்பி நன்மை தருவீங்கப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. Thank you Lord, thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி. உமது கிருபைகளுக்காக நன்றி, உமது நீ தந்த விடுதலைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. படுவோமா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காத்த அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாது காத்த அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மாறி நின்ற வேளை மடிந்திடாது என்னை, உம் கரங்கள் நான் கண்டேன்.
தாங்கும் உங்கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உங்கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை. நான் வரும்போது அழுவ நான் எதிர்பார்க்கல. மேலே வந்துட்டு என் பாட்டு எதுக்கு அழுதுன்னு எனக்கே தெரியல. அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளவு நன்மைகள், ஒன்னா ரெண்டா எவ்வளவு நன்மை, எனக்கு கணக்கு இல்லாத நன்மைகள் அவர் செய்துட்டு இருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. கண்டிப்பா செய்வார் அவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாரும் பாக்கியமானுங்க. மீன் வரும்போது ஆக்சுவலி நான் நேற்று வந்தேன். நேற்று இடத்துல பார்க்கும்போது விபிஎஸ் நல்லபடியாக நடந்தது. நம்ம சர்ச்சு நான் 2019 வரும்போது ஒரு 2 ரோ இருப்போம். நாங்கள் 2 ரோ நான் வந்து பார்க்கும்போது ஊர்லேருந்து நான் வரும்போது சர்ச்சில் லாஸ்ட்டாக இன்றைக்கி தான் நான் சர்ச்சு போக போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒருக்கா போய் சர்ச்சில் உட்காந்துட்டு இனிமேல் நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். புதன்கிழமை வந்தேன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை கடவுளை என்னை இங்கே கொண்டு உட்கார வச்சார். பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மனசில் ஒரு இது, கடவுளை இது அடைக்கப்பட்ட தேசம், ஆனால் இங்கே சர்ச் இருக்குது, நம்ம சர்ச்சில் யாருமே ஆட்களே இல்லாமல் வெறுமையாக இருக்குதே அப்படின்னு நான் அப்போ வந்து ப்ரேயர் பண்ணேன். கடவுளே, நான் இந்த சர்ச்சு நிரம்பி வழியிறத நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. மேபி அந்த ஜெபம் அந்த வருஷத்துல கேட்கலையா இருக்கும், இப்போ கேட்டிருக்குது. வரும்போது அண்ணன் சேர் இல்லாம அங்க உட்கார் இங்க உட்கார்னு சொல்லும்போது எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். நிரம்பி வழியை கர்த்தர் கிருபை செய்வார். சர்ச்சு மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையும் அவர் நிரம்பி வழியை செய்வார். உங்க தேவைகளை எல்லாம் நிரம்பி வழியே போகிறது. மீன் பாடுவோமா? ஏன்னா நம்ம வந்து நான் இங்கே வரும்போது நான் ஒர்ஷிப் பண்ணது கிடையாது, எனக்கு அது இதுலலாம் கிடையாது. அப்பா பாஸ்டர் தான், ஆனால் நான் சர்ச்சில் இது வரைக்கும் முன்னாடி போய் இந்த மாதிரி எனக்கு எதுலேயுமே அனுபவம் இல்லை. மேபி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் சர்ச்சில் இன்வால்வ் பண்ணணும், என்ன ஏதாவது பண்ணணும், கடவுளுக்காக நான் ஏதாவது பண்ணணும். அது நான் க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், சேர் எடுத்து போடுறதா இருக்கலாம், யாரையோ கூட்டிகிட்டு வரதா இருக்கலாம், ஒரு புது ஆத்மாவை நம்ம கூப்பிட்டு வரதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நான் கர்த்தருக்காக ஏதாவது பண்ணணும். நீ பண்ணும்போது அவர் உனக்காக பண்ணுவார். நீ என்ன பண்ணுறியோ அது உனக்கு இந்த நாளில் இப்போ கிடைக்காம இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக லேட்டாக வந்தாலும் எவ்வளவு டிலே ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு கிடைக்கும். அனுபவிச்சு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நான் பண்ண ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் கேட்டிருக்கு. நான் கர்த்தருக்கு நான் பண்ணதுக்கு எனக்கு 1 10 100 எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. ஆமீன். நான் வந்து அதற்கு நான் எலிஜிபிளான ஆளான்னு எனக்கு தெரியல, பட் அவர் என்ன எலிஜிபிள் ஆக்கியிருக்காரு. ஒவ்வொருவரையும் அவர் அப்படி ஆக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமீன். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்வும் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்.
மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் காணும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆறுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். ஆறுகள் பின்னே அலைந்து பாய்ந்தேன். அரியணை ஏற்றி அழகு பாடி. அரியணை ஏற்றி அழகு பாடி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இதுவரை நடத்துகின்றேன் நான் ஏமாத்திரப்பா. நான் அதற்கு பாத்திரம் அல்ல. ஆனால் நீர் உம்முடைய கிருபையினால தான் நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறேன். உமது கிருபை மாத்திரம். உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை. உமது கிருபை தான் என்ன இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கு. இனிமேல் உமது கிருபை என்ன நடத்தி போகும். ஹல்லேலூயா. என்ன உமது கிருபையினால நான் இவ்வளவு தூரம் நடந்திருக்கேன். உங்களையும் என்ன அவருடைய கிருபையினால நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 13 சொல்றது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதம் செய்யல. நம்ம எப்படி இருக்கிறோம்? அவிசுவாசியா இருக்கோமா? விசுவாசத்தோட இருக்கோமா? எத்தனை பேர் விசுவாசத்தோட இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது அவர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த அற்புதம் வேணும்னு இங்க வந்திருக்கீங்க? மேபி அது உங்களோட குடும்பத்திலே இருக்கலாம், உங்களோட பாடுகளா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கஷ்டத்துல வந்திருப்பாங்க. உங்களோட நம்மளோட பர்சனல் லைஃப்ல இருக்கலாம், சமாதானம் இல்லாம இருக்கலாம். அவர் சமாதானத்தை தரதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் மாத்திரம் போதும் நம்ம இருக்கும்போது அவர் நம்மளுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கிறார். மேபி அது நம்ம பண தேவையை மட்டும் நான் மென்ஷன் பண்ண வரல. மேபி நம்மளோட எத்தனையோ தேவைகள் உண்டு. வியாதியில இருக்கலாம், வியாதியில வந்து நம்ம சுகத்துக்காக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிப்பட்ட தேவை இருக்கணும். ஒவ்வொரு தேவையும் அவர் சந்திக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் மாத்திரம் போதும் நம்ம அவரை நோக்கி கேட்கும்போது மேபி அது டிலே ஆகலாம். உடனே நமக்கு கிடைக்க நம்ம மனுஷர் மத்தியில போய் கேட்கும்போது மேபி ஒரு நாள் பண்ணுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க, 3ஆம் நாள் முகத்தை சுழிச்சிட்டு போயிடுவாங்க. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நீங்க கேட்கறதுக்கு 1 10 100 திரும்ப தரது வல்லவராக இருக்கிறார். அவர் நோக்கி கேட்கும்போது எப்பொழுதும் பதில் தரக்கூடியவராக இருக்கிறார். மேபி உங்களுக்கு டைம் வேணா டிலே ஆகலாம், இப்போ கிடைக்காம இருக்கலாம். கண்டிப்பா அதுக்கு பதில் இல்லாம இல்ல, கண்டிப்பா அது பதில் உண்டு. பாடுவோமா?
தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா சம்மா என் கூட இருப்பீர். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா சம்மா என் கூட இருப்பீர். என் தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியும். தேவை எல்லாம் சந்திப்பீர். நீங்க மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர். என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னை மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும். நீர் மாத்திரம் போதும் அப்பா. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். வேற ஒருவர் எனக்கு வேண்டாம். எனக்கு நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மாத்திரம் எனக்கு போதும். வேற ஒருவர் வேண்டாம்ப்பா. நன்றியப்பா. இந்த காலையில ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றியப்பா. இங்க தேவைகளோட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க சந்திங்கப்பா. நீங்க மாத்திரம் போதும்ப்பா. நீங்க எங்களுக்கு பதில் தாங்கப்பா. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீங்க பதில் தாங்கப்பா. இந்த கூட்ட தொடக்கம் முதல் முடிவு வரை உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டப்பா. சொல்றதப்பா நாங்கள் ஏனோ தானோ என்று வந்து விடாதபடிக்கு உமது கிருபையினால நீங்க எங்க நிரப்புங்கப்பா. சொல்றதப்பா இந்த கிருபை எங்களோடு இருந்த தயவுக்காக நன்றியப்பா. சொல்றதப்பா செய்தி கொடுக்குற மகனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையில உமது கிருபை இருக்கட்டப்பா. நீங்க வெளிப்படுங்கப்பா. சொல்றதப்பா வார்த்தை கேட்டு நாங்கள் விட்டு விடாதபடி அந்த வார்த்தை 1, 10, 100 கனி கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. சொல்றதப்பா ஆசீர்வதிங்க. ஜெபம் கேளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து நம் மத்தியில் இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற அருமை தாசனை எல்லோரும் ஹல்லேலூயா சொல்லி வரவேற்போமா? எல்லோரும் 3 ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா அவர்கள் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. சபையின் சார்பாகவும் ஊழியத்திலே கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வந்த எல்லா நாட்களிலும் அநேக போதக பிதாக்களை நம்ம மத்தியில் கொண்டு வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த நாளும் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கைக்காய் உபயோகமாய் கர்த்தர் தந்து நம்மளை நடத்துவார் என்று நான் பாஸ்டர் அவர்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த இடத்துல வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். கடந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் பேரப்பிள்ளைகளை தந்தார். எனக்கு 4 பேரப்பிள்ளைகள். இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளை 4வது பேரப்பிள்ளை. என்னுடைய ஊழியத்திலே 19வது வயதிலே நான் படித்து முடித்து வீட்டில் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் என்னை அழைத்து சொன்னார், தம்பி நீங்கள் ஊழியத்துக்கு வரணும். எங்களுடைய தலைமையகத்திலிருந்து ஊழியத்திற்காக ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
நீங்கள் ஒன்றும் வேண்டாம், சும்மா வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க என்று சொல்லி எனக்கு ஒரு நீல எஸ்ஸை வைத்து ஒரு பேண்ட் போட்டு என்னை அழைத்து கொண்டு போனார். நான் அங்கு போன நேரம் சும்மா தான் போனேன், சும்மா தான் அங்கு போனேன். என்னை அழைத்து கொண்டு அந்த ஊழியக்காரர் இன்டர்வியூவுக்கு கொண்டு நிறுத்தினார். நிறுத்தின போது என்னிடத்திலே கேட்டார்கள், பாடல் பாட தெரியுமா என்று கேட்டார்கள், ஜெபிக்க தெரியுமா என்று கேட்டார்கள், இன்னும் வேதம் வாசிக்க தெரியுமா என்று கேட்டார்கள். என்னால் முடிந்த அளவுக்கு சொன்னேன். நீங்கள் பாஸ் ஆகிவிட்டீர்கள் என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார்கள். நான் போனதெல்லாம் சும்மா தான் போனேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை சும்மா விடவில்லை. அதுதான் என்னை அழைக்கப்பட்ட என்னுடைய அழைப்பு. என்னுடைய 19வது வயதிலே நான் ஊழியத்திற்காக ஒரு சின்ன பையனாக போனேன். போன உடனே வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் ஊழியத்திற்கு போகிறேன் என்று. நல்லது மகனே, நீ போ என்று சொல்லி என்னுடைய அம்மா என்னை தலையிலே கை வைத்து ஜெபம் செய்தார்கள். நான் ஜெபித்து முடித்து போக வேண்டுமா போக வேண்டாமா என்றதான எண்ணத்தோடு இருக்கும்போது அப்போது எனக்கு ஒரு சிறிய கார்டு தந்தார்கள், 300 ரூபாய் பிரிக்க வேண்டும் என்று. அப்போது ஒரு நபரிடத்தில் கொடுத்தேன். அவரே 300 ரூபாய் எழுதி நீங்கள் ஊழியத்துக்கு போங்கள் என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். போகிற இடமெல்லாம் ஆண்டவர் வெற்றியை தந்தார். அல்லேலூயா. அந்த வாரத்திலே எனக்கு இன்டர்வியூ செலெக்ஷன் என்று லெட்டர் வந்தது. என்னை ஊழியத்திற்காக போக சொன்னார்கள். நான் போனேன். 19வது வயது முடிந்து ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிந்து நான் பாளையங்கோட்டை சென்ட்ரல் கோரில் என்னை நியமனம் செய்தார்கள். நான் அங்கு போகும்போது ஒரு 15 வயது நிரம்பிய ஒரு பையன் அங்கே இருந்தார். அதை விட கொஞ்சம் குறைவான ஒரு பையன் இருந்தார். அது வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஜெபாதான். இங்கே இருக்கிறதான செல்வியன், இவர்களெல்லாம் அங்கு இருக்கிறார்கள். செல்வியனுடைய அப்பா வந்து எங்களைப் போல ஒரு டிசியனுடைய மகன்தான். அப்போது அவருக்கும் வயது குறைவு தான். அன்றைக்கு ஒரு வெள்ளைக்காரர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். இவர்களெல்லாம் பள்ளிக்கூடம் முடித்து அங்கு வருவார்கள். அவர் 4:50 என்றால் வெளியே வந்து இவர்களுக்கெல்லாம் ஒரு டாட்டா காட்டுவார். டாட்டா காட்டினோன்னு இவங்களெல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அந்த கூட்டத்திலே தான் இவர்களையெல்லாம் நான் பார்த்தது. இன்றைக்கு அவர்களை இந்த இடத்துல வந்து சந்திக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தபடியினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். குறிப்பாக நான் அன்றைக்கு 400 ரூபாய் சம்பளத்துக்காக தான் ஊழியத்திற்கு போனேன். அந்த 400 ரூபாயை வைத்து இன்றைக்கு ஆண்டவர் என்னை பெரிய ஒரு ஊழியக்காரனாய் மாற்றியிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறவர். இந்த உலகத்தில் இருப்பவரை விட நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் நிறைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்முடைய தேவன், இந்த உலகத்திலே எல்லாரும் நம்மை மறந்து போகலாம், எல்லாரும் நம்மை தள்ளிவிடலாம், நம்மை தள்ளாதவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. நான் இந்த சபை குறித்து, இந்த ஃபெல்லோஷிப்பை குறித்து என்னுடைய மகன் எட்வின் ஜோஸ் செல்லில் சில வேளை எனக்கு அனுப்பி வைப்பார். இதை நான் செல்லில் தான் பார்த்துருக்கிறேன் தவிர இன்றைக்கு நேரடியாக வந்து பார்க்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுதான் பெரிய காரியம். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். நான் சிறு பையனாக இருக்கும்போது ஏரோப்ளைன் எல்லாம் அங்கே பார்ப்போம். எப்படி பார்ப்போம் என்றால் அதனுடைய சவுண்டு கேட்கும்போது நாங்கள் ஒரு கூட்டம் சின்ன பையன் மாதிரிலாம் வானத்திலே பார்ப்போம். வானத்திலே பார்த்து அன்றைக்கு ஏரோப்ளைன் எப்படி இருக்கிறது என்றே தெரியாது. எல்லாரும் ஓடி சென்று வானத்திலே கரத்தை மேலே வைத்து பார்த்து கொண்டே இருப்போம். ஃப்ளைட் ஏறின ஒரே ஒரு நபர் தான் அந்த ஊரில் ஒரே ஒரு நபரிடத்தில் தான் கேட்டான் அது எப்படி இருக்கும் என்று. அவர் அதை குறித்து சொல்லுவார். அது மெல்ல மெல்ல போகும். அதன் பிற்பாடு அதனுடைய அதிசயங்களை எல்லாம் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த இடத்துல வந்து வேலை செய்கிற அதில் ஏறுகிற பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுதான் ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இந்த நாளில் இவங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்தியாவிலிருந்து இங்கு வந்து பணி செய்கிறீர்கள். இந்தியாவிலிருந்து இங்கு வந்து பணி செய்து இந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதான் எங்களுடைய விருப்பம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாததும் எட்டதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா.
நான் ரட்சணிய சேனையிலே ஒரு ஊழியக்காரனாக 19 வயதிலே வந்தேன். அதன் பிற்பாடு பல சபைகளிலே ஒரு 15 வருஷம் ஊழியம் செய்தேன். 10 வருஷங்கள் இளைஞர் பணிகள் செய்தேன். 5 வருஷம் ஒரு காசாளராக இருந்தேன். அதன் பிற்பாடு கோயம்புத்தூருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டேன். அங்கிருந்து டிவிஷனல் தளபதியாக வள்ளியூரிலிருந்து தக்கலை டிவிஷன் தளபதியாக வரும்படிய கிருபை செய்தார். எனக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகன் எட்வின் ஜோஸ், 2வதாக ஏஞ்சல் சீபா, 3வதாக கேதரின் தபிதா. 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளும் படித்து இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். காரணம், நான் ஒரு நாள் கூட பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணாமல் அனுப்பினது கிடையாது. என்னுடைய மகன் படித்து கொண்டிருக்கும்போது கரெக்டாக 8:30க்கு ரெடியாகி வந்துடுவார். வந்து ஜெபம் பண்ணி தான் வெளியே இறங்குது. நான் தலையில் கை வைத்து தான் ஜெபம் செய்வேன். நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தலையிலே கை வைத்து ஜெபம் செய்வோம். அதன் பிற்பாடு பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள். அப்படி தான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். நாங்கள் குறைவான சம்பளம் வாங்கினாலும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றோம். அதற்கு காரணம், கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் ஒரு குற்றமும் சுமராது. அல்லேலூயா. அன்புக்குரியவர்கள், நாங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரை நேசிக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பான். ஒருவரை கூட ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களை எல்லாரையும் நான் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நீங்கள் இங்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றால் உங்களை எல்லாருக்கும் லீவு. ஆமென். சண்டே என்றால் நமக்கு அங்கே ஒர்ஷிப் நடக்கிற நேரம். அங்கே நம்முடைய நேரப்படி மணி 2 சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம். இங்கு நேரப்படி 11:30 மணி ஆகிறது. என்றாலும் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை அழைத்திருக்கிறார். இன்னும் ஒரு பிள்ளை நாங்கள் பார்க்குறேன். மேஜர் இஸ்மாயில் ஐயாவுடைய மகள் செலின் தானே. நான் டிஒஎஸாக இருக்கும்போது அவர்கள் அரசங்குழியில் இருந்தார்கள். இன்றைக்கு அன்பு பிள்ளையை பார்ப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி. நான் அங்கு டிஒஎஸாக இருக்கும்போது, யூத் செக்ரட்டரியாக இருக்கும்போது, அரசங்குழியிலே அவர்கள் இருக்கும்போது சின்ன பிள்ளையாக இருந்தால் இன்றைக்கு பெரிய பிள்ளையாக இருக்கிறாய். ஆண்டவரே, நான் வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசிரியப்பார்கள். இன்னும் சில பேருடைய ஐயாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இன்னும் நிறைய பேருடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் ஃபங்க்ஷனுக்கெல்லாம். இன்னும் ஒருவேளை என்னை தெரிந்தவர்கள் இருக்கலாம், தெரியாதவர்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக நாம் எல்லாரும் இங்கே இருக்கிறது ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகத்தான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். இயேசுவை தெரிந்தபடியினாலே தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இயேசுவை தெரியாவிட்டால் நாம் யாரோ, நீங்கள் யாரோ. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நமது பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய். அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பு இருந்தபடினாலே தான் தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆகையினாலே தான் நாம் எல்லாரும் இன்றைக்கு ராஜாக்களாக இருக்கிறோம். நாம் எல்லாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அல்லாவிட்டால் நம்ம எல்லாம் இன்றைக்கு எங்கே இருந்திருப்போம்? ஒரு குடிகாரனாக இருந்திருப்போம். அல்லாவிட்டால் எங்கேயாவது சண்டை போட்டு இருந்திருப்போம். நாம் தேவனை ஏற்றுக்கொண்டபடியினாலே தான் தேவன் நம்மீது பாராட்டின அன்பு பெரியது. அல்லேலூயா. அவர் நம்மீது பாராட்டின அன்பு பெரியது. ஆகையினாலே தான் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் அவர் ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், ராஜரீக கூட்டமாய் அவர் மாற்றியிருக்கிறார். அவருடைய அழகு பெரிய அழகு. அல்லேலூயா.
அவருடைய அழகை குறித்து உன்னத பாடலில் சொல்லப்படுகிறது. அவருடைய மயிர் அழகான கருத்த மயிர், அவருடைய கன்னங்கள் அழகான கன்னங்கள், சிவந்த மேனி. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நமக்காக ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தியிருக்கிறார் என்றால் தேவன் நம் மீது பாராட்டின அன்பு. அவருடைய அன்பு விலை மதிக்க முடியாதது. அவருடைய அன்புக்கு இணையாக, அவருடைய இரத்தத்திற்கு இணையாக ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி பாருங்கள், சபைகளை பாருங்கள். எனக்கு 40 திருச்சபைகள் இருக்கிறது. 25+25 சர்ச்சு பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் சபைகளில் அநேக இடங்களில் சில பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. காரணம், ஒருவருக்கு ஒரு அன்பில்லை. எங்கு பார்த்தாலும் போட்டி மனப்பான்மைகள், பதவி ஆசைகள். என்றைக்கும் சர்ச்சை பெருசாக கட்டணும், அதை விட மேலாக கோபுரத்தை கட்டணும், அதை விட மேலாக பணங்களெல்லாம் செலவழித்து டைல்ஸ் போடணும், அதை போடணும்னு அப்படிப்பட்டதான எண்ணங்கள் இருக்கிறதை தவிர ஆத்துமாக்களுடைய ஆதாயத்தை குறித்துள்ளதான எண்ணம் மனிதனிடத்தில் இல்லை. இன்றைக்கு ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்துமாக்களை குறித்துள்ளதான எண்ணம் மனிதனிடத்தில் இல்லை. ஏனென்று சொன்னால் ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. உங்களுடைய சரீரங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். உங்களுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தன் அன்னைக்கு சமீபத்தில் ஒரு சபையில் சாட்சி சொன்னார். சாட்சி சொன்ன உடனே ஒரு கமிட்டி உறுப்பினர் எழுப்பி சொன்னார், அவர் அடுத்த சபையை சார்ந்தவர், எப்படி இங்கு சாட்சி சொல்லலாம்? வந்தது பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு பிறகு நாங்களும் நியாயம் தீர்க்க போனோம். எப்படியாக இருந்தாலும் இன்றைய மனிதருக்குள்ளாலே ஒரு ஒற்றுமை இல்லை. மனிதன் மனம் திரும்புகிற எண்ணங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாலே இல்லை. காரணம் என்ன? ஒரு ஹிந்துன்னு வச்சுக்கிடுங்களேன், அவன் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நாம் தான் அத்தனை பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான். இன்றைக்கு எங்கு ஸ்டேஷனில் போனாலும் கேஸ் அதிகமாக இருக்கிறது இந்த கிறிஸ்தவன் தான். காரணம் என்ன தெரியுமா? அன்பு இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம் இன்றைக்கு அதே ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தபடி வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதா உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே, அல்லேலூயா, உங்களுடைய மனம் புதிதாகணும். மனம் புதிதாக இல்லாதபடி நம்ம ஆராதிக்கிறதுலாம் அது வீண். மனம் புதிதாக இருக்கணும். ஒருத்தன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் வஸ்திரத்தை கொடுக்கணும். நம்மிடத்தில் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமாக இருக்கும். அல்லாத பட்சத்தில் மற்றதெல்லாமே நமக்கு வீண்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்ததனுடைய நோக்கம் நாம் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். இன்றைக்கு அநேக 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 என்னுடைய அனுபவத்திலே பார்க்கும்போது பேரளவுக்கு தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே தவிர மனம் திரும்புகிற அனுபவம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை. அப்படி இருந்தால் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் என்ன என்றால் என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாச நம்பிக்கை, நம்முடைய ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தில் போகணும். நம்முடைய ஆத்மா விலையேறப்பட்டது. இந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கெடுத்து விடக்கூடாது. அப்படி பல்லவ ராஜ்யத்துக்கு, நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் பிரவேசிக்கணும். அதான் தேவன் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு காரணம். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், நம் மீது அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா.
நம்மீது அவர் அன்பு கூர்ந்தார். இந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தபடி வேஷம் காட்டக்கூடாது. வேஷம்னா அதனுடைய உண்மையான தமிழ் என்ன தெரியுமா? நடிப்பு. அது ஆங்கிலத்தில் வந்து ஆக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடிப்பு காட்டி கொண்டு இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். இந்த நடிப்பெல்லாம் வீண். உண்மையாய் ஆண்டவரோடு கூட நடக்கிற மனிதர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் உண்டு. அல்லாதபடி நம்ம என்ன நடிப்பு காட்டினாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி தான், நீங்களாக இருந்தாலும் சரி தான், ஒரு நாள் ஒரு 6 அடி பட்டிக்குள்ளால கொண்டு வைப்பாங்க. அன்னைக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. அன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்மை குறித்து பேசுவாங்க. என்னதான் பேசினாலும் என்னதான் சொன்னாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நான் ஒரு ஊழியக்காரன். எங்கள் அம்மா வந்து ஒரு ஊழியக்காரருடைய மக. நாங்கள் தூங்குவதற்கு முன்பாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஜோமன் இல்லாமல் சாப்பாடு தர மாட்டோம், ஜோமண்ண பிற்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும். அப்போது எங்கள் பாட்டி அதை விட கொஞ்சம் கண்ட்ரோல் உள்ளவங்க. எங்கள் பாட்டி பாடினா ஒரு 3 பாட்டு பாடுவாங்க. எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். எங்கள் பாட்டி 3 பாட்டை பாடுவாங்க. பாட்டு பாடி அடுத்து பைபிள் வாசித்து ஒரு அரை மணிக்கூர் 45 நிமிஷம் ஆகும். நாங்கள் நினைப்போம், இந்த கிழவிக்கெல்லாம் ஏதாவது ஒன்று வராதா என்று நினைப்போம். ஆனால் அந்த கிழவி தான் எங்களை எல்லாம் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்மை நேர்மையை நடத்துகிறவர்களே நாம் நினைக்கணும். நம்ம எல்லாம் தேவனுக்குள் நடத்தினவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் பெரியவர். நான் 2021ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கும்போது எனக்கு கொரோனா வந்தது. நீங்களெல்லாம் ஜெபித்தீர்கள். ஜெபா சொல்லி என் மகனிடத்தில் அனுப்பியிருக்கிறார். அவருக்கு ஒன்றும் வராது, அவர் எழுப்பி வந்துடுவார். என்னுடைய ஆக்சிஜன் லெவல் 45லேருந்து தாந்துட்டு 45க்கு கீழே வந்து யாருமே பிழைச்சதாக கிடையாது. ஆனால் என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய குடும்பம் முழுவதும் ஆன்லைனில் ஜெபம் பண்ணினார்கள். நான் இரவு கண்மொழித்து பார்க்கும்போது என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் தவிர எங்களுடைய குடும்பக்காரர்கள் ஒருவரும் இல்லை. எங்களுடைய குடும்பக்காரர்கள் ஒருவரும் இல்லை. எல்லாரும் போட்டுட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அவர் மரித்து போனால் இவருடைய பாடியை கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. எங்கள் வீடு கிடையாது, எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்களோ அல்லது இவங்க குடும்பம் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுமோ என்று சொல்லி எல்லாரும் போய்விட்டார்கள். நாங்கள் தனிமையாக்கப்பட்டோம், வெறுமையாக்கப்பட்டோம். ஆனால் அன்று ராத்திரி நான் முழித்து பார்க்கும்போது என்னுடைய பக்கத்தில் ஒருவர் சத்தம் போடுகிறார், அவரை மாத்திரம்தான் பார்க்காங்க, அவரை மாத்திரம்தான் பார்க்காங்க, என்னை பார்க்க ஒருவரும் வரல, நர்சஸும் வரல. நான் முழித்து பார்க்கும்போது எங்கள் மனைவி ஒரு ரூமில் இருந்து ஜோம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். எனக்கு கோபம் வருகிறது. குடிக்க தண்ணி கொண்டு வரதுக்கு யாரும் இல்லை, சொந்தக்காரர்களும் இல்லை, பெந்தக்காரர்களும் ஒருவர் கூட ஒன்றும் தருவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் இயேசு பக்கத்தில் இருந்தார். இயேசு எல்லாரும் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாதவர், நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நம்ம அங்கேருந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கிறோம், யார் எங்களுக்கு துணை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இயேசு நம்மோடு இருக்கிறார். அவரை நேசிக்கிறவரை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அதுக்கு பிற்பாடு தான் என்னுடைய மகன் சொன்னார், நீங்கள் இனிமேல் யாருடைய வீட்டுக்கும் போகக்கூடாது, யாருடைய வீட்டுக்கும் போகக்கூடாது. நமக்கு ஒத்திக்கு ஒரு வீடு எடுப்போம். ஒத்தின்னா தெரியும்ல, லீஸ். ஒரு வீடு எடுத்து நீங்கள் லீவுக்கு வரும்போது அந்த வீட்டில் தங்கி கொள்ளுங்கள், அது நமக்கு போதும் என்று சொல்லி நாங்கள் ஒரு 3 வருஷம் ஒத்திக்கு ஒரு வீடு எடுத்தோம். என்னைக்கும் ஒத்திக்கு இருந்தால் போதாதே, என்னைக்கு இருந்தால் அது நல்லா இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு இடத்தை பார்த்தோம், ஒரு வீட்டை வாங்கினோம். கர்த்தர் இன்றைக்கு ஊழியத்தில் எங்களை மகிமையாய் வைத்திருக்கிறார். இது நாங்கள் நினைக்கிற காரியம் அல்ல. நான் முதலாவது சொன்னது போல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களில் நிலைத்திருந்தால், நிலைத்திருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும், வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது.
ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் தினமும் படிக்கும்போது அது நமக்கு பலனுள்ளதாய் மாறுகிறது. இந்த வார்த்தையை நாம் கேட்க கேட்க நம்முடைய காதுகளுக்கு அது இன்பமாக இருக்கிறது. அது ருசித்தவர்களுக்கு தான் தெரியும். என்னுடைய ஊழியத்தில் ஒரு தடவை எங்களுடைய வீட்டம்மா சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகளெல்லாம் படித்து கொண்டிருக்கிறார்கள். இவர் யார்கிட்டையும் போய் ஒரு கடன் வாங்க மாட்டார், யார்கிட்டையும் போய் 5 பைசா வாங்க மாட்டார். என்னுடைய பையனுடைய சாப்பாட்டை ஒரு நர்சிங் சூப்பர்னு திறந்து பார்த்துருக்கிறார்கள். அவன் வந்து எங்கள் வீட்டில் வந்து அவங்க அம்மாட்ட தான் சொல்லுவான், என்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டான். அப்போது எங்களுடைய வீட்டம்மா இருந்து அழுது கொண்டு சொன்னார்கள், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கும்போது அடுத்த நாள் தலைமையகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. நீங்கள் டிவிஷனல் யூத் செக்ரட்டரி மாத்திரமல்ல, ஒரு சபையை கூட பாருங்கள் என்று சொன்னபோது எங்கள் வீட்டம்மா சொன்னார்கள், நாங்கள் ஒரு ப்ரமோஷனில் வந்திருக்கிறோம், இன்னும் சபையா? நான் சொன்னேன், அது போதும், அது எனக்கு போதும். ஆண்டவர் அதிலிருந்து அடுத்த நாள் ஒரு போஸ்டிங் தந்தார். சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமினுடைய ஒரு மேனேஜராக என்னை மாற்றினார்கள். 3 பொறுப்புகளை கவனித்த போது அன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க ஆண்டவர் ஒரு கெயினை தந்தார். அப்படியே பிள்ளைகள் படித்தார்கள். அதன் பிற்பாடு ஆண்டவர் எங்களை உயர்த்தினார். ஆண்டவருக்கு உண்மையாய் வாழும்போது ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் வெறுமையாய் தள்ள மாட்டார். ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவினார். இயேசு ஏன் அவருடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தினார்? நான் இன்றைக்கு காலையிலே பரபாசை குறித்து சிந்தித்து கொண்டே இருந்தேன். இந்த பரபாஸ் என்பவர் யார்? வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். பொறாமையினாலே 27வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது காவூர் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில், எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவே என்றான். இந்த பரபாஸ் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்பா, அதாவது சன் ஆஃப் ஃபாதர், அப்பாவினுடைய ஒரு மகன். அவரை குறித்து மக்கள் ஒரு நல்லெண்ணம் வைத்திருந்தார்கள். என்ன என்றால், இவர் வந்து மக்களுக்கு அங்கு நியாயந்தீக்கையெல்லாம் போகிற ஒரு ஆள். ஆனால் இவரை குறித்து ஒரு மர்டர், ஒரு கொலைகாரன், கலகத்துக்கெல்லாம் போகிற ஆள் தான் இந்த பரபாஸ். ஆனால் இவர் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த பரபாஸ் எனப்பட்டதானுடைய பெயர் இங்கே வருகிறது. இங்கு நாம் வாசிக்கும்போது பிலாத்து இயேசுவை ஜனங்களுக்கு முன்பாக நின்று அவரை குறித்து விசாரணை பண்ணுகிறார். விசாரணை பண்ணும்போது அவரிடத்தில் ஒரு குற்றம் இல்லை. அவர் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை. ஆனால் அவருக்கு இங்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த பிலாத்து சொல்லுகிறார், அவர்கிட்ட ஒரு குற்றம் இல்லையே. அதுக்கு முன்பதாக அவருடைய மனைவி கூட விசாரணை பண்ணும்போது அவருடைய மனைவி ஆள் அனுப்புகிறாள். என்ன ஆள் அனுப்புகிறார் என்றால், அந்த நீதிமானை நீர் ஒன்றும் செய்யக்கூடாது. அவருடைய பெயர் இங்கு கொடுக்கப்படவில்லை, ஆனால் கிளாடிஸ் லில்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நியாயாசனத்தில் இருக்கும்போது ஆள் அனுப்புகிறாள் என்றால் அவள் ஒரு சாதாரண பெண்மணி அல்ல. பெண்களினாலே இன்றைக்கு அநேக காரியங்களை சாதிக்க முடியும், அப்படிதானே? ஆண்கள் வந்து காணிக்கை கொடுக்கறதுல கொஞ்சம் பிடிச்சு தான் கொடுப்பாங்க.
அந்த பெண்கள் காணிக்கையெல்லாம் அதிகமாக கொடுப்பார்கள். ஊழியத்திலே பெண்களுக்கு அநேக முக்கியத்துவம் உண்டு. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து கூட உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல் தரிசனம் யாருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு தான். ஏன் அந்த பெண்ணுக்கு மாத்திரம் அது அவர் தரிசனமாகி அது சொன்னார்? ஒருவேளை ஒரு ஆம்புலேட் அது சொல்லியிருந்தா அவர் பத்திரமா கொண்டு வச்சிருப்பார், வெளியே சொல்லியிருக்கவே மாட்டார். ஆனால் இந்த பொம்பளைகிட்ட சொன்னதுனால அது பரவிட்டு. ஒரு பொம்பளைகிட்ட ஒரு காரியம் சொன்னால் ஒன்றுமே மனசில் இருக்காது, அது எல்லா இடமும் போயிடும். எந்த காரணத்தை கொண்டும் பொம்பளைகிட்ட ஒரு காரியம் சொல்லக்கூடாது. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி அவள்கிட்ட சொன்னதுனால அவள் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டான், என் இயேசு உயிர்த்தெழுந்தார், என் இயேசு உயிர்த்தெழுந்தார், என் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எல்லா இடம் பரவிட்டு. ஆயினால் தான் அநேக பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களெல்லாம் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ரட்சிப்பினுடைய எண்ணிக்கை தொகை கூடுனது. அதனால் நீங்கள் பொம்பளையில் ஊழியத்துக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த பரபாஸ் என்ன செய்தார் என்றால், அவர் சிறையிலே காவல் பண்ணப்படுகிறார். இயேசுவுக்கு இங்கு விசாரணை நடக்கிறது. ஆனால் இந்த பிலாத்து கேட்கிறார், யாரை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும்? யாரை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும்? வாசியுங்கள். அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவையோ உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும். இயேசு எங்களுக்கு வேண்டாம், இயேசு எங்களுக்கு வேண்டாம், பரபாஸ் போதும். அப்போ பரபாஸ் அப்போ என்ன அங்கே செய்திருந்தார்? ஜனங்களுக்கு அவர் என்ன காரியம் செய்திருந்தார்? செய்திருக்கிறார், நல்லது செய்திருக்கிறார். அடிக்கு சண்டைக்கெல்லாம் போயிருக்கிறார். இன்றைக்கு நல்லவனை யாரும் விரும்ப மாட்டாங்க, நல்லவரை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், தண்ணி வாங்கி கொடுக்கவன், இவன் தான் ஜனங்களுக்கு முக்கியமானவன். இப்படிப்பட்ட ஒரு மனிதனைத்தான் இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவரை எங்களுக்கு விடுதலை பண்ணால் போதும், இயேசு எங்களுக்கு வேண்டாம். ஆனால் இயேசு குற்றவாளியாக எண்ணப்பட்டார். பரபாசுக்காக இங்கு ஒருவர் தண்டிக்கப்படுகிறார். இயேசுவை சிறுவையிலே அறைந்திருக்கிறதான அந்த செய்தி பரபாஸ் கேள்விப்பட்டார். ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்து பார்க்கும்போது இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டான். அதுதான் முக்கியம். அவன் ரட்சிக்கப்பட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இதுவரையில் அவன் கொள்ளைக்காரனாக இருந்தான், கொலைக்காரனாக இருந்தான். அவனை குறித்து அநேக குற்றங்கள் அங்கு சாட்டப்பட்டிருந்தது. ஆனால் எனக்காக ஒரு மரித்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்தபோது அன்றைக்கே அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டான். அவன் புதிய மனிதனாய் மாறினான். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரித்து புதிய மனிதனாய் மாற்றினது. புதிய மனிதனாய் மாற்றினது. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டும், இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய அன்பினாலே நாம் எல்லாரும் விடுதலை பெறணும். தேவனுடைய வார்த்தையினால் நாம் விடுதலை பெற வேண்டும். வேதத்தில் நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கும் போது பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவனிடத்தில் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் கண்டு ஏதாயிலும் கிடைக்கும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறான். போதும், நீங்கள் வீடுகளில் சென்று வாசியுங்கள். அவனை நோக்கி பார்த்தான். அவன் ஏதாவது கிடைக்கும்னு தான் பார்த்தான். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம், எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம். என்ன சொல்லுகிறாங்க? நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட, நீ எழுந்து நட. சபையாகிய நம்ம எல்லாரும் நடக்கணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது.
நடக்கிற சபையாக இருக்கணும். சில எல்லாம் உறங்கி சபையாக இருக்கும். சபையில் வந்தாச்சுன்னா இப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்ண உடனே நீங்கள் சொல்லுகிறதெல்லாம் சரிதான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. நடக்கிற சபையாக இருக்கணும். எத்தனை நாட்கள் அநேக பேர் அவனை தூக்கி சுமந்து கொண்டு தேவாலயத்தினுடைய வாசலிலே கொண்டு வைத்தார்கள். இவன் வாசலில் வந்து போகிற ஆட்களெல்லாம் பார்த்தான். போகிற ஆட்களெல்லாம் பார்த்து அங்கே உள்ள என்ன நடக்குது என்று சொல்லி அவன் தூற்றி கொண்டிருந்தான். சபையில் செக்ரட்டரி இதுதான் பண்ணுகிறாரு, ட்ரெஸரர் இதுதான் பண்ணுகிறாரு, பாஸ்டர் இதுதான் பண்ணுகிறாரு என்று சொல்லி மற்ற இங்கே உள்ள நடக்கிற காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லி சபையை குழப்புகிறவனாக இருந்தான். ஆனால் இந்த பேதுருவும் யோவானும் இவனை கண்டபோது நோக்கி பார்த்தான். நோக்கி பார்த்தபோது என்ன நடக்கிறது என்றால், அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கி விட்டார்கள். அப்போ தான் இவனுக்கு கால்கள் எல்லாம் பலன் அடைகிறது. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் என்ன செய்கிறான் பாருங்க, குதித்து எழுந்தான். அல்லேலூயா. குதித்து எழுந்தான், நின்று நடந்தான், தேவனை துதித்து கொண்டு அவளோடு கூட தேவாலயத்திற்கு போனான். உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நேசரே திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. நேசரே திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை.
ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் இதுவரையில் அவன் நினைத்து பார்க்கவில்லை, என்றைக்கு நான் ஆலயத்துக்கு வெளியே தான் இருப்பேன் என்று தான் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். அவர் என்ன செய்தான் என்றால், அவனுக்கு இப்போ சந்தேகம்தான், எனக்கு கால்களெல்லாம் பலனாக இருக்கிறதா பலன் இல்லையா என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். அப்படின்னா அந்த கால் அவன் செக் பண்ணி பார்க்கான், கால் அப்படி சவுட்டி பார்க்குறான். நின்று நடந்தான், குதித்து நடந்தான், தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அல்லேலூயா. இதான் பாருங்க, ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் இதான். என்னைக்கு நம்ம வெளியில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். என்றைக்கும் நம்ம கூரை வீட்டில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். என்றைக்கும் ஓடு வீட்டில் இருக்க அனுமதிக்க மாட்டார். என்றைக்கும் சைக்கிளில் போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். என்றைக்கும் பைக்கில் போடுவதற்கு அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் நம்ம எல்லாம் காரில் போவதற்கு அனுமதிப்பார். பாருங்க, அவன் தேவனை துதித்தான், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தேவாலயத்துக்குள் போனான். அப்போ எல்லாரும் அவனை பார்க்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அவன் தேவனோடு நடக்கணும், தேவனோடு நடக்க வேண்டும். தேவனோடு நடக்கும்போது தேவன் நன்மையானதை நமக்கு தருவார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, நம்முடைய எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும், எல்லாருக்காக ஜெபம் செய்யணும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது தனக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுவார்கள். நானும் என் வீடும் என் வீட்டாரும் நல்லா இருந்தால் போதும், வேறு யாரும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுங்கள். நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஜெபம் செய்யும்போது தான் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யோபு என்ன செய்தாராம் தெரியுமா? தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார். தன் சிநேகிதருக்காக பேர் அப்படி லிஸ்ட் எழுதி வச்சு ஜெபம் பண்ணார். ஆண்டவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அவருடைய பிள்ளைகள் பின்னால் பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளை போல அழகுள்ள பிள்ளைகளை யாரும் பார்க்க முடியலை. அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரோடு பேசினபடியினால், ஜெபித்தபடியினால். ஆகையினாலே முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. காரணம், ஜெபிக்கிற ஒரு தன்மை இருந்தது. இன்னும் நாம் திருமறையை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று கண்டு அப்பொழுது புளிப்பில்லாத அவனை பிடித்து வைத்து எத்தனை போர்ச்சவர் வகுப்புன்னா நம்ம இப்போ கேட்குறோம், ஒரு அடுக்கு பாதுகாப்பு, 2 அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்பு. அப்போ 4ன்னா ஏகதேசம் ஒரு 12க்கு மேலே இருக்கணும். பேதுருவையும் சிறைச்சாலையிலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். எதுக்காக? சிறைச்சேதம், ஆண்டவருக்காக பணி செய்யனால இவனை கொல்லணும். யோவானை பட்டயத்தினாலே கொண்டு போட்டாங்க. இனி இவனும் கொஞ்சம் இவனையும் பிடிச்சா ஏதேசம் அந்த இவன் பிரசங்கம் செய்யறது குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு இவனையும் கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவரை கொண்டு உள்ளே வைத்திருக்கிறார்கள். 4 அடுக்கு பாதுகாப்பு, இவன் போயிடக்கூடாது.
ஆனால் சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணது மாத்திரமல்ல, எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணார். பாருங்க, எவ்வளவு தண்ணி அங்கே மேலே இருக்கும், எவ்வளோ தண்ணி இங்கே மேலே இருக்கு. நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இங்கே கடலில் இருக்கிற தண்ணியை விட அதிகமான தண்ணி மேலே இருக்குது. இந்த தண்ணியை நிறுத்திட்டார். வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான். அப்போ அவருடைய பவர்ஃபுல் ப்ரேயர் அங்கே இருந்த நிமித்தமாகத்தான் தடுத்து நிறுத்தினார். பெய்யட்டுன்னு சொன்னால் பெஞ்சார், பெய்தது. அது காரணம் என்ன? கருத்தா ஜெபம் பண்ணினார், கருத்தா ஜெபம் பண்ணினார். ஆகவே தான் நடைபெற்றது. இங்கு நாம் வாசிக்கும் போது பேதுருவை சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆனால் பேதுரு அதை குறித்து கவலைப்படலை. பேதுரு அதை குறித்து கவலைப்படலை. அதுக்கு கவலை இல்லாத காரணம் என்ன? பாருங்க, சிலவங்களுக்கு என்னத்தான் பிரசங்கம் பண்ணாலும் என்னத்தான் கேட்டாலும் நல்ல தூக்கம் பண்ணுவாங்க. கவலை இல்லாதவங்களுக்கு தூக்கம் வந்துடும், அப்படி தானே? ஆனால் இவருக்கு கவலை இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். அதனால தான் அவர் என்னவும் வரட்டும், நான் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், பூலோகத்திலே நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் பூலோகத்தில் என்ன செய்தீங்களோ அது பரலோகத்திலே உண்டு. அதனால் நன்மை செய்தால் மேன்மை உண்டு, நன்மை செய்யாதிருந்தால் நாய் தான் வாசல்படியில் படுத்து கிடக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பாவமும் வாசல்படியில் படுத்து கிடக்குமா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், சாகும். அப்படின்னா பாவத்துக்கு நம்ம விலகணும். அல்லேலூயா. இந்த ஏரோது சிறைச்சாலை, இந்த பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபம் செய்தார்கள். பேதுரு அங்கே சிறைச்சாலையிலிருந்து நல்ல தூக்கம் நித்திரை பண்ண. என்ன தெரியுமா? கையில் சங்கிலி, கால்களில் சங்கிலி கட்டப்பட்டு அங்கு உள்ள இருக்கிறார். நமக்கு ஏதாவது ஒரு சிறையாக இருந்தால் கூட நமக்கு தூக்கம் வராது. ஆனால் இவர் கொரட்டை போட்டு தூங்குதார், கொரட்டை போட்டு தூங்குதார். அவர் கவலை இல்லை. என் இயேசு பெரியவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். இரண்டாவது, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், பரலோகத்தினுடைய திறவுகோலை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவர் நல்ல நிம்மதியாக தூங்கினார். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். 7வது வசனத்திலே கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், உன் வஸ்திரங்களை போர்த்துக்கொள். தூங்கிட்டு இருக்கவன ஓடி போய் விழாவில் தட்டினா என்ன ஆகும்? அவன் எப்படி எழும்புதானே தெரியாது. ஆனால் தூதன் சொல்லுகிறா, நீ உன்னுடைய அறையை கட்டிக்கொள், பாதரட்சையை தொடுத்துக்கொள், நீ ஆயத்தமாக நீ புறப்பட்டு போ. அவன் என்ன நடக்குதுன்னு தெரியலை. காரணம், சபையாருடைய ஜெபம் அவருடைய சங்கிலிகளை எல்லாம் அவிழ்த்தெறியும்படியாய் செய்தது. எல்லா கட்டுகளும் மாறி போயிட்டு. அல்லேலூயா. நம்முடைய கட்டுகள் மாறுவதற்கு, நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவரோடு பேசுவது தான். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவுக்காக வாழும்போது இயேசு நம்மை கைவிட மாட்டார். இயேசுவுக்காக நம்ம ஊழியம் செய்யணும். இங்கு நீங்கள் எல்லாரும் நான் பார்க்கும்போது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனோடு கூட நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மை சும்மா விட மாட்டார். நான் சும்மா தான் போனேன், ஆண்டவர் என்னை சும்மா விடவே இல்லை. அங்கே பாளையங்கோட்டையில் நான் போகும்போது ஒரு சின்ன பையனாக தான் போனேன்.
அங்கு தலைவர்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக தான் இருந்தது. எல்லாரும் யூரோப்பியன்ஸ் மற்றும் படித்தவர்கள், நான் ஒரு சின்ன பையன், ஒரு தாவீதை போல. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தந்தார், வேதத்தை வாசிக்கிற திறமையை தந்தார், படிக்க வேண்டியதான ஞானத்தை தந்தார். அதிலிருந்து உயரும்படியாக கருத்து உதவி செய்தார். ஒரு டிவிஷனல் யூத் செக்ரட்டரியாக வாலிபர்களுக்காக பணி செய்கிற பணியிலே ஒரு 10 வருடங்கள் பணி செய்தேன். அதன் பிற்பாடு ஒரு காசாளராக ஒரு 5 வருடங்கள். அதன் பிற்பாடு இன்றைக்கு டிவிஷனல் தளபதியாக ஒரு 5 வருஷங்கள். எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்தார். இது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. என்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்கு காரணம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஊழியம் செய்தவர் ஒரு நாள் ஊழியம் செய்தால் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரிதான். ஆண்டவருக்காக உழைத்தவர்கள் ஒருவர் கூட கெட்டுப்போனதாக சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. இங்கு வேதத்தில் நான் வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது, அங்கு ஒரு குடும்பத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம், ஊழியம் செய்தவர்களை குறித்து. வாசிங்கள். அப்போஸ்தலர் 18. அதன் பின்பு பவுல் அத்தனே பட்டணத்தை விட்டு போகும்படி கிளவுதி ராஜன் இத்தாலியாவிலிருந்து ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவை அங்கே கண்டு போனோம். யாரு? ஆக்கிலா, பிரிஸ்கில்லா. இவர்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு இடம் கொடுக்கிறார்கள். இவருடைய வேலை என்ன தெரியுமா? நம்முடைய தமிழ்நாட்டு பாஷையில் வந்து இந்த இல்லை அதுக்கு பேர் குடிசையில் பந்தலை சாமியானா போடுகிற வேலை. சாமியானா சாமியானா ஒரு டென்ட் போடுகிற வேலை. அதுக்கு பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் தொகை தான் கிடைக்கும். ஆனால் இருவரும் தேவனுக்கு பயந்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இருவரும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும். அநேக குடும்பங்களை பார்க்கும்போது நான் பெரியவன், நீ பெரியவன், அது வந்து சபையும் சரி தான், குடும்பத்தையும் கட்டி எழுப்ப முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தன் சொந்த குடும்பத்தை நடத்த முடியாதவன் சபையை நடத்த முடியாது. இது குடும்பத்தை நம்ம சரியாக நடத்தணும். ஒரு இடத்துல வந்து கணவனும் மனைவியும் வீட்டுக்கு மேலே போய் பட்டம் விட்டாங்க. பட்டம் தெரியும்ல, கைட். அந்த பட்டம் விட்டாங்க. பட்டம் விட்ட போது கணவன் வந்து ஒரு நூலை பிடிச்சிருந்தார், மனைவி அதுக்கு மேலே உள்ள நூலை பிடிச்சிருந்தாங்க. பட்டம் பறந்து கொண்டே இருந்தது. அப்போது மனைவி சொன்னார், எல்லா பணமும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, வீட்டு செலவெல்லாம் நீங்கள் தான் பார்க்கிங்க, இந்த பட்டம் விடுவதுக்காவது எனக்கு அந்த நூலை விட்டு தாங்கலாம். அப்போ அவர் சொன்னார், நூல் நான் பிடிச்சிருந்தா தான் கரெக்டாக போகும், நான் பிடிச்சிருக்கேன், முடியாது, நான் தான் பிடிக்கணும், இதில் எனக்கு கொஞ்சம் விட்டு தாங்க என்று சொல்லி மனைவி கேட்டார். அப்போ கணவன் சொன்னார், வேண்டாம், நான் தான் பிடிக்கணும் என்று சொன்ன பிறகு இவ கேட்க மாட்டான். நான் தான் எல்லாம் உழைக்கேன், எனக்கு பணம் இதில் சேருது, அதனால் நீங்கள் இதில் ஒன்றில் எனக்கு விட்டு தாங்களா என்று சொன்னபோது, அது சரியாகாது என்று சொல்லி, சரி நீ பிடித்துக்கொள்ள என்று சொல்லி நூலை கொடுத்தான். இவன் நல்லா பிடிச்சு பார்த்தான். அது அங்கே இங்கே போய் ஒரு எலக்ட்ரிக் தூணில் போய் இந்த கைட்டு என்ன செய்துட்டு சின்ன பின்னமாக கிழிஞ்சு போயிட்டு. காரணம், கணவனுடைய தலைமையகத்தில் இருக்கும்போது தான் அந்த நூல் வந்து கரெக்டாக அவர் கொண்டு வருவார். இது ஒரு பொண்ணு நூலை பிடிச்சா அது என்ன ஆகும்? கிழிஞ்சு போகும். ரெண்டு ஒரு ஈக்குவலாக இருக்கணும். எங்கு பார்க்கும்போது அத்தனை வாசியுங்கள், அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமபுரியை விட்டு போகும்படி கிளவுதி ராஜனால்
கட்டளையிட்டபடினாலே புதிதாய் வந்ததான பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கிலா என்று நாமுள்ள யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் கண்டு அங்கே பிரவேசித்தான். இருவரும் நல்ல குணம் உள்ளவர்கள். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும். அப்போ குணம் இல்லாட்டா ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த பிரிஸ்கில்லா நல்ல ஒரு பெண்மணி. ஆகவே கணவனுக்கு எல்லா காரியத்திலும் சப்போர்ட்டாக இருந்தாள். இங்கே என்ன நடைபெறுவது பாருங்கள். ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். ஆவியிலே வைராக்கியம் கொண்டு சரி, 7வது வசனத்தை வாசியுங்கள். அவ்விடத்தை விட்டு விசுவாசம் வைத்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை ஓய்வு நாள் தோறும் அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். அவருடைய வேலை என்ன வேலை? கூடாரம் செய்த கொஞ்சம் வருமானம் தான். அதிலும் ஊழியத்திற்காக செலவு செய்தார்கள். அதை வைத்து குடும்பத்தை நன்றாக நடத்தினார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்துல ஆண்டவருடைய பணிக்கும் உதவி செய்யுங்கள். உங்களுடைய வேலையிலே ஜாக்கிரதையாக இருங்கள். எப்போதும் தேவனோடு நடவுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, அவர் தருவதற்கு ஐஸ்வர்யவான். அவர் தரித்திரவான் அல்ல. நம் நிமித்தம் அவர் தரித்திரனானார். அல்லேலூயா. யார் நிமித்தம் தரித்திரனானார்? நம் நிமித்தம் அவர் தரித்திரனானார். அவர் தரித்திரவான் அல்ல, அவர் ஐஸ்வர்யவான். ஆனால் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் நமக்காக அவர் தரித்திரனானார். சிலுவையை சுமந்தார், இரத்தத்தை எல்லாம் சிந்தினார், நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவினார், நம்ம எல்லாம் பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறார். அதைத்தான் இந்த யோவான் எழுதும்போது சொல்கிறார், நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினார், நம்மை ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார், ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுக்காக வாழுங்கள். இந்த உலகத்தில் நம்ம வேறு யாருக்கும் வாழுவதில்லை. நம்ம சொல்லுவோம், நான் என்னுடைய புருஷனுக்கு தான் சொந்தம். நம்ம யாருக்கும் சொந்தம் கிடையாது. இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்போது யாரும் நம்மை டச் பண்ண முடியாது. அல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். இயேசு இரத்தத்தினால் கழுவப்படுவோம். இந்த நாட்கள் லெந்து என்றாலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற, நம் வளருகிற, நம்முடைய தேவனோடு கூட நடக்கிற நாட்கள். தேவனோடு நடந்து நம்மை ஒரு முறை கூட தத்தம் செய்து அர்ப்பணித்து நாம் கடந்து செல்வோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு வார்த்தையிலே நான் ஜெபம் செய்வேன். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தந்தீர். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும், எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையிலே பலன் கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய கரம் கூட இருப்பதாக. அனைவரையும் பலப்படுத்துவீராக. புதிய அனுபவத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த 2 நாட்களிலே உமக்காய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தத்தம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நல்ல நாளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, 3 மாதங்களை கடந்து 4ஆம் மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே எங்களை வெட்கப்பட விட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் வெட்கப்படுவதில்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட உம்முடைய நல் வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களுக்காய் மறுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காய் உயிர்த்து எங்களோடு கூட எப்பொழுதும் ஜீவிக்கிறவராக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பலனற்றவர்கள் அல்ல, நாங்கள் பலவான். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய நீர் எங்களோடு கூட எங்களை எப்பொழுதும் பலப்படுத்துகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கிருபை பெருகும்படி ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறோம். கிருபையை கர்த்தர் பெருக பண்ணுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிருபை இல்லைனா நாங்கள் நிற்பது ஆண்டவரே உமக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். 3 மாதமும் கிருபையாய் நடத்தினீங்க. 4ஆம் மாதத்திலே விசுவாசத்தின் பெருக்கத்தோடு நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசுவாசமானது நம்பப்படுகிறது என்று சொல்லுகிறோமே அப்பா. காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் மறுத்தீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே ஜீவன் உள்ள வரைக்கும் பரிதபித்தீங்களே ஜனங்களுக்காய் சுவாமி. அப்படிப்பட்ட பரிதபிக்கிற தேவன் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்காய் பரிதபிக்கிறீங்க அப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்காய் பிதாவினிடத்துல பரிந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அப்பா. உம்முடைய ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துறோம். நாங்கள் எப்பொழுதும் உண்மையாய் உமக்கு இருக்க மாத்திரம் உதவி செய்யுங்க. உமக்கு பயந்து நடக்கக்கூடிய ஜீவியத்தை எங்களை வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ள ஆண்டவரே. ஒருவேளை எங்களிடத்துல காணப்படுகிற குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றுக்காகவும் அடிக்கப்பட்டீங்க என்று நினைவு கூறுகிறோம் சுவாமி. இனியும் அப்படி நாங்கள் தொடராதபடி உம்மை பின்தொடர்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் உம்முடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகளை பின்பற்றி எங்களுக்கு உதவி செய்தோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். குட்டி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த VBS நாட்களை நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் எடுத்த அந்த முயற்சி ஆண்டவரே சுவாமி. அநேகர் இதற்காய் ஆண்டவரை கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லாரும் இதற்காய் ஆண்டவரை உழைத்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிவிடைகளை கிறிஸ்துவுக்கென்று செய்கிறாங்க அப்பா. அப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகள் மீதும் நீங்காத உம்முடைய பிரசன்னமும் கிருபையும் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய பெருகிற ஆண்டவரே கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். VBC ஆண்டவரே முயற்சி எடுத்து நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி. இந்த சிறு பிள்ளைகளை கூட்டி சேர்த்து அவர்கள் இருப்பிடம் சென்று ஆண்டவரே அவர்களுடைய தகப்பன் தாயோடு கூட ஒப்படைக்கும் வரைக்கும் சுவாமி ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவைப்பா. உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டாருக்கும் உம்முடைய பாதுகாப்பு தூதர்கள் மூலமாக அனுப்புங்கப்பா. அப்படிப்பட்ட பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு அப்பா இங்கு பங்கு பெறுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய், திருச்சபையின் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நல்ல நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க. பிள்ளைகள் பரீட்சை எழுதி நல்லா பாஸ் பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல எங்களுடைய திருச்சபையில அப்பா 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு எழுதுகிற பிள்ளைங்க உண்டு சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இரக்கமாய் இருப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய அன்பு தங்கி இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஞான வரமாகிய அநேக ஞானம் படைத்த நீர் சுவாமி இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை தந்து ஆண்டவரே எல்லா படிப்பிலும் தேர்ச்சி பெறும்படியாய் உம்முடைய அனுக்கிரக வருஷங்கள் பிள்ளைகள் மீது தங்கி இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய இரக்கம் தங்கி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி இந்த வேளையில் எங்களுடைய பெற்றோர்களை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே கிரீடங்களாய் காணப்படுகிறாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரையும் ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா. ஆயுசு நாட்களின் பெருக்கத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பெற்றோர்களும் சாமி அநேக ஆலோசனை தந்து பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நடத்தி இருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் பெற்றோர்களால் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் கிடைக்க பெறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல சாமி எங்களுடைய திருச்சபையில குழந்தைக்காய் காத்திருக்கிறவங்க ஆண்டவரே, குழந்தையை சுமந்து இருக்கிறவங்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்யும்படியாக இடத்துல வேண்டிக் கொள்கிறோம்
ஆண்டவரே கர்ப்பஸ்திரீகளே ஆண்டவரே உம்முடைய கரங்களில் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய அதிசயம் செய்கிற கரமும் பிள்ளைகளை பாதுகாத்து ஏற்ற வேளையில பிரசவிக்கும்படியாய் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையில கூட திருச்சபையில திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க உண்டு. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏற்ற மணவாளனை கொடுங்க, ஏற்ற மணவாட்டியை கொடுங்க சுவாமி. ஏற்ற வேளையில திருமண வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே குடும்பத்தை கட்டி அமைக்கும்படியாய் நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அதே போல சுவாமி திருச்சபையில் உள்ள அநேக பிள்ளைகள் பல தேவைகளோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே பண தேவைகள் உண்டு சுவாமி, சந்திக்கும்படியாக நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே சிலருக்கு ஆண்டவரே இக்காமா புதுப்பிக்கும்படியான தேவைகள் உண்டு. ஆண்டவரே நீங்கள் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சிலருக்கு வேலை வாய்ப்புக்காய் முயற்சி செய்யறாங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே அதே போல சுவாமி வேலை செய்து சம்பளம் கிடைக்காம அநேகர் இருக்கிறாங்கப்பா, ஒவ்வொருவருக்காக நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. அவர்கள் வேலை செய்கிற நிறுவனங்களுக்கு உம்முடைய கிருபையை அப்பா கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்படியே கர்த்தர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே சமாதான குறைவோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கீங்களே, அந்த சமாதான ஆளுமை செய்யட்டும் ஆண்டவரே, ஆளுமை செய்யட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உடைய சமாதானம் ஆளுமை செய்து குடும்பங்களை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல புரிதல் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி இன்னும் பலவித வேதனைகளோடு கூட கண்ணீரோடு கூட சுகவீனத்தோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் ரட்சித்து வழி நடத்தும்படியாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தோம்னா வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறோம், இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடுவதில்லை சுவாமி. நீங்க செய்து முடிக்கிறவராய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற உடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறோம் சுவாமி. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இணையதளத்தின் மூலமாய் ஜூமில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளுக்காய் சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே திருச்சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரை தாழ்த்துகிறோம். எல்லாவற்றிலும் உடைய கிருபை 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 தங்கியிருந்து நடத்தும்படியாய் தாழ்த்துகிறோம். ஒரு விஷயாய் இந்த நாளில் ஆண்டவரே இருக்கக்கூடிய VBS நிறைவு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வருகிற பிள்ளைகள் பாதுகாப்பாய் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுகிறவர்களாய் சந்ததிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளின் நிறைவிலே கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து எங்களுடைய திருச்சபை அல்ல சுவாமி, உம்முடைய சரீரமாகிய திருச்சபை எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியில் செய்யப்படுவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சமாதானம் நம் எல்லோரோடு கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் ஆளுமை செய்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.